ஃப்ரைடே மார்னிங் ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் வந்தாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் தான். நிறைய காய் போட்டு சாம்பார் வைக்கிறத விட இந்த ஒரு காய் போட்டு வைக்கிறப்போ ஒரு ஃப்ளேவர் நல்லா இறங்கும், எங்களுக்கும் பிடிக்கும். கூட தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம், மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணி பண்ணுறது. கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றினா தான் அது கிறிஸ்பினஸ் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான்னு கேட்டால் தெரியாது, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணியிருந்தேன், கூட வேர்க்கடலை சட்னி. இதான் என் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணேன் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். என் பையனுக்கு லஞ்சுக்கும் இட்லி தான் பேக் பண்ணியிருந்தேன். நம்ம யூஸ்வலாக சாப்பாடு அந்த மாதிரி ஐட்டம்ஸை விட டிஃபன் ஐட்டம்ஸ் தான் லஞ்சுக்கு ப்ரிஃபர் பண்ணுவான், ஸ்கூலில் சாப்பிட ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி இட்லியே பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள் எங்களுக்கு. நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி 7 இயர்ஸ் ஆகுது. என் பையனுக்கு அப்போ 1 வயசு, இப்போ 7 வயசு. 7 இயர்ஸ்ன்றது 7 days மாதிரி கடகடன்னு ஓடிடுச்சு. இதில் நமக்கு ஞாபகம் இருக்கிறது சின்ன சின்ன நல்ல தருணங்கள் மட்டும்தான். இந்த மாதிரி நம்ம நல்ல மொமெண்ட்ஸை சேர்த்து வைக்கணும், அதுதான் நம்ம கூட எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாளைக்கு வேறு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.